அப்போது எனக்கு 18 வயது முடிந்து 19 தொடங்கியிருந்தது. என் அப்பா அம்மாவுடன் நானும் காரில் சென்னைக்கு எங்கள் உறவினர்களுடன் புதுவருடம் கொண்டாடுவதற்காக போயிருந்தேன். புத்தாண்டு கொண்டாட்டம் எல்லாம் குதூகலமாக முடிந்து எங்கள் உறவினர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் திருச்சிக்கு காரிலேயே புறப்படும்போது இரவு 10:30 மணி ஆகிவிட்டது. சென்னையில் புத்தாண்டு தள்ளுபடி விலையில் எங்கள் வீட்டுக்காக புதிய டிவி மிக்ஸி கிரைண்டர் என்று என் அப்பா ஏகப்பட்ட பர்சேஸ் செய்திருந்தார். எல்லாவற்றையும் எங்கள் மாருதி 800 காரில் நிறைத்துக் கொண்டு உறவினர்களிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினோம். எங்களுடையது மிக சிறிய கார் என்பதால் பெரிய டிவியே அட்டைப்பெட்டி பேக்கிங் உடனேயே காரின் பின் சீட்டில் இடதுபுறம் வைத்துக்கொண்டு டிக்கியில் கிரைண்டர் மற்றும் மிக்ஸியை போட்டு வைத்திருந்தோம். என் அப்பா டிரைவிங் சீட்டிலும் அவர் அருகே இடதுபுற சீட்டில் அம்மாவும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். அம்மா காலடியிலும் மடியிலுமாக ஏகப்பட்ட பிளாஸ்டிக் கவர்களில் நாங்கள் சென்னையில் வாங்கியிருந்த பொருள்கள் நிறைந்திருந்தன. பின் சீட்டில் பெரிய அட்டைப்பெட்டியில் திவியும் இடத்தை அடைத்திருந்தது மட்டுமல்லாது பிரிட்ஜ் பேக் செய்து வரும் இன்னொரு பெரிய காலி அட்டைப்பெட்டியே நீள்வாக்கில் பட்டையாக மடக்கி படுக்கை வாட்டில் பின் சீட்டுக்கு நேர் எதிராக நிற்க வைக்கப்பட்டிருந்தது. அதனால் டிரைவர் சீட்டுக்கு பின்புறம் காலியாக இருந்த சீட்டில் என் அப்பாவுக்கு நேர் பின்னால் நான் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். அப்பாவுக்கு நேர் பின்னால் தான் நான் உட்கார்ந்திருந்தேன் என்றாலும் பிரிட்ஜின் அட்டைப்பெட்டியின் உயரம் காரின் சீலிங் வரை இருந்ததால் முன் சீட்டுக்கும் பின் சீட்டுக்கும் இடையே கிட்டத்தட்ட ஒரு திரையாகவே அது அமைந்துவிட்டது. ஒரு வழியாக நான் பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து கதவையும் லாக் செய்து கொண்டேன். எல்லோரிடமும் விடை பெற்றுக் கொண்டு நாங்கள் கிளம்பி கார் சில அங்குல தூரம் கூட நகர்ந்திருக்காது. அதற்குள் காரின் பின்னால் கையால் தட்டி நிறுத்தும்படி சைகை செய்தபடியே என் பாட்டி வருவதை சைடில் இருக்கும் கண்ணாடியில் பார்த்துவிட்ட என் அப்பா காரை நிறுத்தினார். நானும் என் பக்க ஜன்னல் கண்ணாடியை கீழே இறக்கி என்ன நடக்கிறது என்பதை ஆவலுடன் பார்க்க தொடங்கினேன். காரணம் என்னவென்றால் எங்கள் பாட்டி வீட்டு பக்கத்து வீட்டில் வசிக்கும் மதிவாணன் மாமாவும் அவசரமாக திருச்சி போக வேண்டியிருப்பதால் அவரை எங்கள் காரிலேயே போகும்படி பாட்டி சொல்லியிருக்கிறார். பாட்டி சொன்னபடியால் என் அப்பாவும் சம்மதித்து மதிமாவை பின் சீட்டில் ஏறிக் கொள்ளும்படி சொன்னார். ஏற்கனவே பின் சீட்டில் சுத்தமாக இடமில்லை என்று என் மனதுக்குள் நொந்து கொண்டாலும் அப்பா சொல்லிவிட்டபடியால் வேறு வழி இல்லாது நானும் கார்லாக்கை திறந்துவிட்டு இன்னும் நன்றாக உள்ளுக்குள் டிவி பெட்டியை நெருக்கியபடி உட்கார்ந்தேன். பாட்டிக்கு நன்றி சொல்லிவிட்டு பின் சீட்டில் ஏறி உட்கார்ந்து கொண்ட மதிமாவும் கார் கதவை லாக் செய்துவிட்டு கண்ணாடி ஜன்னலையும் மேலேற்றிவிட்டார். பாட்டியிடம் விடை பெற்றுக்கொண்டு அப்பாவும் காரை நகர்த்த மெயின் ரோட்டை அடைந்து கார் சற்று வேகம் பிடித்தது. என்ன மதிவாணன் திடீர் திருச்சி பயணமா என்று அட்டைப்பெட்டிக்கு அந்த பக்கமிருந்து அப்பாவின் குரல் கேட்டது. மதிமாணனும் அட்டைப்பெட்டிக்கு இந்த பக்கமிருந்து என் அப்பாவுக்கும் அம்மாவுக்குமாக அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொன்னபடியே வந்தார். என்னதான் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க முடியாது இருந்தாலும் ஒரே காருக்குள் அதுவும் எல்லா கண்ணாடி ஜன்னல்களும் குளிருக்கு பயந்து ஏற்றிவிடப்பட்ட நிலையில் பேச்சு சத்தம் பெரிய எதிரொலியாகவே இருந்தது. இதற்குள் எங்கள் கார் தாம்பரம் தாண்டி திருச்சி நெடுஞ்சாலையில் பயணத்தை துவங்கி விட்டிருக்க அங்குமிங்குமாக இருந்த ஓரிரு திருவிளக்குகள் தவிர கும்மிட்டு சூழ ஆரம்பித்தது. அதே சமயம் காருக்குள் பேச்சு சத்தமும் வெகுவாக குறைந்து ஒரு கட்டத்தில் நின்றி போய் ஒருவித அமைதி சூழ தவங்கியது. இப்போதுதான் மதிமாவை நான் நெருக்கத்தில் திரும்பி பார்த்தேன். மாமா என்று சொல்லிவிட்டேனே தவிர அவருக்கு வயது ஒன்றும் அவ்வளவு அதிகமாக இருக்காது. மெஞ்சி போனால் 34-35 வயது இருக்கும் என்று தோன்றியது. வெள்ளை வேட்டி வெள்ளைச்சட்டை அணிந்து தலை நிறைய முடியும் மேலுதட்டு மறைக்கும் மீசையுமாக ஒரு இளம் சினிமா ஹீரோ போல இருந்தார். நான் உற்று பார்ப்பதை உணர்ந்த மதிமா என்னை திரும்பி பார்த்தார். நான் மிகவும் கஷ்டப்பட்டு ஒரு பக்கமாக சாய்ந்து ஒரே தொடையில் என் வெயிட்டை பேலன்ஸ் செய்து உட்கார்ந்திருப்பதை பார்த்து, பீனா, ஏன் அவ்வளவு கஷ்டப்பட்டு உட்காருற, இன்னும் 6 மணி நேரத்துக்கு மேல பயணம் செய்யணுமே, இப்படி வந்து என் மணியில தாராளமா உட்கார்ந்துக்கோ வா என்றார். அவர் குரல் மிகவும் கிசுகிசுப்பாகவும் மிக குறைந்த துணியிலும் இருந்தது.
முன் சீட்டில் இருக்கும் என் அப்பாவுக்கும் கூட கேட்டிருக்காது என்று நினைக்கிறேன். அவர் மடியில் போய் நான் உட்கார்ந்தால் மாமாவுக்கு கால் வலிக்குமே என்று தோன்றினாலும் அப்படி ஒரு காலில் பேலன்ஸ் செய்து உட்கார்வது மிகவும் கஷ்டமாக இருந்ததால் அதிகம் யோசிக்காது மெல்ல அப்படியே நகர்ந்து என் மாமாவின் மடியில் ஏறி உட்கார்ந்து கொண்டேன். நான் உட்கார்ந்தவுடன் ஜன்னலை ஒட்டி நெருக்கி அடித்து உட்கார்ந்து கொண்ட மாமாவும் இன்னும் சற்று சௌகரியமாக உள்ளுக்குள் நகர்ந்து உட்கார்ந்து கொண்டார். திருச்சியிலிருந்து 2 நாள் பயணமாக சென்னை வரும்போதே 2 செட் டிரஸ் கொண்டு வந்திருந்தேன் நான். இருந்தாலும் எதிர்பார்ந்த விதமாக 3 நாள் தங்க வேண்டி வந்துவிட்டதால் அழுக்கு டிரஸ்ஸையே போட விருப்பமில்லாமல் புத்தாண்டுக்காக எனக்கு வாங்கியிருந்த மினி ஸ்கர்ட்டும் கழுத்தில்லாத பனியனும் அணிந்திருந்த நான் அதே டிரஸ்ஸையே கார் பயணத்திற்காகவும் போட்டுக் கொண்டிருந்தேன். மேலும் இரவு பயணம் என்பதாலும் அப்பாவின் காரில்தான் போகிறேன் என்பதாலும் காற்றோட்டமாக இருக்குமே என்று ஜட்டியோ பிராவோ அணியாமல் ஃப்ரீயாக வந்திருந்தேன். மதிமாவின் மடியில் மிகவும் ஜாக்கிரதையாக அவருக்கு கால் வலிக்கப் போகிறதே என்ற பயத்தில் என் வெயிட் முழுவதையும் போடாது மேலாக உட்கார்ந்திருந்தேன். இப்போது கார் நல்ல வேகம் பிடித்து திருச்சியை நோக்கி சீரான வேகத்தில் போய்க் கொண்டிருந்தது. அவ்வப்போது அம்மாவும் அப்பாவும் முன் சீட்டில் பேசிக்கொள்வது ஊமை படம் மாதிரி காட்சி தெரியாமல் ஒலி மட்டும் கேட்டுக் கொண்டிருந்தது. திடீரென்று என் காதருகே ஏதோ குறுகுறுப்பாக உணர கலவரமடைந்த தலையை லேசாக திருப்பி பார்த்தேன். மதிமாதான் என்னிடம் ஏதோ சொல்வதற்காக முன்னுக்கு வந்து என் காதருகே வாயைக் கொண்டு வந்திருந்தார். அவரது அடர்ந்த மீசை முடி குத்தியதில்தான் என் காது குறுகுறுத்தை என்று அறிந்து லேசான வெட்கத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டேன். என் காது அருகே வந்த மதிமாவும் மிகவும் கிசுகிசுப்பான குரலில் பீனா, ஏன் இவ்வளவு கஷ்டமா உட்கார, நல்லா சாஞ்சி உட்கார்ந்துக்கோ, தூக்கம் வந்தா என் மார்ல சாஞ்சி தூங்கு, பரவாயில்லை என்றார். அவர் குரல் வெளியிலே கேட்காத அளவில் கிட்டத்தட்ட காற்று போலவே வந்ததில் என் காதில் குறுகுறுப்பு இன்னும் சற்று அதிகமாக உடல் முழுக்க ஒருமுறை சிலிர்த்தது. என் காதில் ரகசியம் போல பேசிவிட்டு மாமா நன்றாக சீட்டில் சாய்ந்து உட்கார்ந்து கொண்டார். நானும் தூங்க முயற்சித்தேன். ஒருவேளை நான் அயர்ந்து தூங்கிவிட்டால் சைடில் இருக்கும் டிவி பெட்டியின் மீது விழுந்து விட போகிறேனே என்ற பயத்தின் காரணமோ என்னவோ மதிமாவும் என்னை சுற்றி தன் இரு கைகளையும் பிணைத்துக் கொண்டதில் நான் மதிமாவின் மடியில் உட்கார்ந்தேன். லேசாக தூக்கம் வருவது போல இருந்தாலும் கார் அவ்வப்போடு சிறிய பள்ளங்களில் விழுந்து எழுந்து ஓடிக்கொண்டிருப்படியால் முழுமையாக தூங்கவும் முடியவில்லை. அப்பா அம்மாவின் பேச்சு சத்தமும் சுத்தமாக நின்று போயிருக்க அம்மா தூங்கி இருப்பாள் என்று நினைத்து கொண்டேன். இப்படி பலவாறாக ஏதேதோ யோசித்தபடி மதிமாவின் மடியில் உட்கார்ந்திருந்த நான் திடீரென்று என் பின்பக்கத்தில் ஏதோ போல உணர்ந்தேன். மாமாவை எழுத்தி விடக்கூடாதே என்ற ஜாகிரதை உணர்ச்சியில் மிக லேசாக குனிந்து பார்த்தேன். கீழே என்ன இருக்கிறது என்று தெரியவில்லை. அப்போதுதான் தூக்கம் கலைந்தது போல லேசாக அசைந்த மதிமா கையை எடுத்து அவர் வேட்டியை சரிப்படுத்திக் கொண்டார். அவர் அட்ஜஸ்ட் செய்து கொண்டதில் ஓரளவு ஒழுங்காக இருந்த அவரது வேட்டி இப்போது முன்புறம் முழுவதும் சைடில் நீங்கிவிட மாமாவும் போடவில்லை என்று புரிந்தது. இதற்குள் மீண்டும் என்னை சுற்றி கைகளை கோர்த்து கொண்ட மாமா என் வயிற்றில் 2 கைகளையும் பழையபடியே வைத்து அழுத்தி பிடித்து கொண்டார். கார் நெடுஞ்சாலையை வெட்டி பாய்ந்து கொண்டிருந்தது. வெளியே காற்றின் கருமை அந்தரங்கமாக கண்ணுக்கு தெரிந்தது. காற்றின் சத்தமும் டயரின் ஹூம் என்ற ஓசையும் மட்டும் காருக்குள் கேட்கப்பட்டது. அப்பா அம்மா தூக்கமாக இருந்தார்களோ என்று நினைக்கும்போது என் பின்பக்கத்தில் ஏதோ அசைவாக உணர்ந்தேன். மதிமா லேசாக சாய்ந்தபடி இருந்தார், தூங்கும் போல. அவரது வேட்டி சற்றே தளர்ந்தது போல தோன்றியது. நான் சற்றே அசை போட்டு பார்க்க அவர் ஒரு நொடிக்கு பீரென கண் திறந்து என்னை கண்டார். ஆனால் அவரது முகத்தில் ஏதோ வித்தியாசமான உணர்வு. அது சாதாரண தூக்கத்திலிருந்து எழுந்த மனிதர் மாதிரி இல்லை. ஒருவித பதட்டம் அல்லது ஏதோ ஒலிக்கிறார் போல. எனக்கு வித்தியாசமாய் தோன்றிய அந்த நொடியில் அவர் உடனே திடீரென மெதுவாக சிரித்தார்.
அல்ல வேட்டி சுருண்டுருச்சு பீனா காற்றடிச்சதால பாவம் நீயும் கஷ்டப்பட்டு உட்காருற அவர் குரல் இயல்பாக இருந்தாலும் அந்த ஒரு கணம் அவர் முகத்தில் நான் பார்த்த அந்த சின்ன பதட்டம் என் மனசுக்கு ஒரு எச்சரிக்கை மணி போலதான் இருந்தது. நான் அவரிடமிருந்து சற்று தூரமாக உட்கார முயன்றேன். ஆனால் பக்கத்தில் டிவி பெட்டி முன்னால் எட்டி பார்க்கும் உயரமான பிரிட் சட்டை பெட்டி அதற்குள் நான் பிசைந்து போன மாதிரி. கார் வேகம் அதிகரிக்க வெளியே நியான் விளக்குகள் சில நொடிக்கு ஒருமுறை காரின் உடம்பில் மின்னியது. அந்த ஒளிநிழல் விளையாட்டில் மதிமாவின் முகம் ஒரு சில நொடிகள் இன்னொரு வாய்ப்பை காட்டியது. இது அவர் வழக்கமான அமைதியான முகம் அல்ல.